Hi friends, welcome to Tastebuds, Sofiskitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். தால் பாலக் அண்ட் புலாவ். நான் நிறைய வாட்டி நம்ம பாலக்கீரை பாத்தீங்கன்னா பாலக் பனீர்ல சாப்பிட்ருப்போம், இல்லைன்னா பாலக்கீரையா சாப்பிட்ருப்போம். இந்த தால் பாலக் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு ரெசிபி. இது நீங்க புலாவோட சப்பாத்தியோட அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க எந்த டைப் ஆஃப் ரோட்டியோடையும் சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அளவு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அரை கப்பு கடலை பருப்பு ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ நமக்கு இதுக்கு வேண்டிய பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாலக்கீரை பற்றி 3 கட்டு எடுத்திருக்கேன். இது நல்ல போதுமான அளவாக இருக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணி இது க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி 2-3 வாட்டி நல்லா அலசி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பருப்பு 20 நிமிஷமாக ஊறிட்டு இருக்கு. பருப்பும் அதே மாதிரி இந்த பாலக்கீரையும் க்ளீன் பண்ண பாலக்கீரையும் ரெண்டும் சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஒன்றா இந்த மாதிரி குக் பண்ணிடலாம். கடலை பருப்பு வேகிற அளவுக்கு ஒரு 3-4 விசில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அது ரெடி ஆகிறதுக்குள்ள இப்போ நம்ம வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, அப்புறமா கொஞ்சமாக பே லீவ்ஸ், கிராம்பு ஒரு 4 கிராம்பு, இதெல்லாமே நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இன்னைக்கு நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இதோட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த பூண்டு இஞ்சி பேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இஞ்சி பேஸ்ட் மட்டும் கூட இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போன உடனே இதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீன்ஸு, கொஞ்சம் ஃப்ரோசன் பன்னீர், அப்புறமா கேரட், அப்புறம் ஸ்வீட் கார்ன் சேர்க்க போகிறேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம ஸ்லைட்டாக இது குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ற உப்பு. நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற அளவு நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். 2 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 4 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ நான் 4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கிளறி விட்டு இப்போ பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ஒரு ஹாஃப் குக் ஆன நிலைமையில் கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகி வரும். ஸோ அந்த அளவுக்கு யூ ஹாவ் டு குக் இட். அப்புறமா நம்ம மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் குக் பண்ண போகிறோம். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம புலாவ் ரெடி. இந்த மாதிரி மணியாக அழகழகாக நமக்கு பாஸ்மதி ரைஸ் அவ்வளோ அழகாக ஃபுல்லாக உடையாமல் நமக்கு கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா ரைஸ் உடையாமல் இந்த மாதிரி சூப்பராக வரும். பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுறதான சீக்ரெட்டே பார்த்திங்கன்னா நல்லா அகலமான பாத்திரத்தில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈவனாக குக் ஆகும். அதே மாதிரி ரைஸ் உடையாமல் அழகாக வரும். நீங்கள் சின்ன பாத்திரத்தில் குக் பண்ணும்போது, அதாவது நீட்ட பாத்திரத்தில் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப பாஸ்மதி ரைஸ் உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்க நம்ம தால் பாலக் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வேண்டிய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து ஒரு ஃபுல் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறமா ஒரு ஃபுல் தக்காளியும் சேர்த்துருக்கேன். அதோட நம்ம ஆல்ரெடி இப்போது ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாலக்கீரையும் நம்ம சேர்த்து இது எல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாலக்கீரை நீங்கள் குக் பண்ணும்போது ஆல்ரெடி கொஞ்சம் அதில் தண்ணி இருக்கும். ஸோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணி தால் பாலக் சேர்த்துறோம். இப்போது கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக கிராம்பு, அப்புறமா 2 ஏலக்காய், அன்னாசி பூவில் 2 பெட்டல்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக பட்டை, ஒரு 2 இன்ச் அளவு பட்டை சேர்த்துருக்கேன். இதோட நம்ம கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும் இந்த தால் பாலக்கில். ஸோ ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற
இந்த பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த பச்சை மிளகாய், அப்புறமா வந்து பாலக்கீரை, நம்ம ஆனியன் தக்காளி பேஸ்ட் எல்லாமே வந்து சேர்த்துக்கோம் இல்லையா, இது எல்லாமே வந்து அரைச்சது வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் வந்து நம்ம இதை குக் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த தால் வந்து நம்ம கடலைப்பருப்பு வந்து ஒரு 1-2 வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு திக்காக அந்த கன்சிஸ்டன்சி வரும். ஆனால் ஃபுல்லாகவும் மசிக்கக்கூடாது. ஸோ ஒரு பாதி அளவு மசிச்சுட்டு மீதி வந்து அப்படி முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசிச்ச கடலைப்பருப்பை இந்த பாலக்கீரையில் வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவைக்கேற்ற கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக, ஃப்ளேவரிங்காக கொஞ்சம் கரம் மசாலா, ஒருவேளை கரம் மசாலா உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதில் வந்து நீங்கள் கிச்சன் கிங் மசாலா, அதெல்லாம் தால் மசாலா அது மாதிரி கிடைக்கும். ஸோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கசூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா குக் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம தால் பாலக் ரெடி. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு லேசி லன்ச் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இது பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மத்தியானம் இது புலாவில் சாப்பிட்டு பாருங்கள். நைட் வந்து சப்பாத்தி, பராட்டா அந்த மாதிரி ரோட்டி வகைகளோடு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும் இது. இது புலாவ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்தியோட சாப்பிட்லாம். இட்ஸ் அ ஹோல்சம் டிஷ். இந்த தால் பாலக் அண்ட் புலாவ் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி இன்னொரு எக்ஸைட்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.